வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேரம் வரும் பொழுது ஞானியர்கள் யாரேனும் ஒரு அடியார் மூலம் தனது சக்தியை புகழை மக்களுக்கு வெளிப்படுத்துவார்கள். அவ்வாறு அவர்களுக்கு வெளிப்படுத்த விருப்பமும் வெளிப்படுத்தினால் அதனால் சமுதாயத்திற்கு ஏதேனும் நன்மையும் நடக்கும் என்றால்தான் ஞானிகள் தங்களது இடத்தை பலர் அறியும்படி செய்வார்கள். கோவில்கள் தரிசனம் அளவு ஞானியர்கள் தரிசனம் எளிதல்ல. ஞானியர்கள் உத்தரவின்றி நாம் அவர்களை தரிசிக்க கூட முடியாது என்பது அடியேனின் அனுபவம். உலகிலேயே அதிக சித்தர் ஜீவ சமாதிகளை தன்னகத்தே கொண்ட நகரம், சித்தர் மார்க்கத்தின் ராஜதானியாக உலகிற்கே சித்தர் மார்க்கத்திற்கான தலைநகராக இருக்கும் நகரம் நம்முடைய சென்னை தான். தர்மமிகு சென்னை என வள்ளலாரால் போற்றப்பட்ட நகரம் நம் சென்னை மாநகர் தான். அத்தகைய சென்னை மாநகரில் உள்ள பல நூறு சித்தர்பிடங்களில் ஒன்றுதான் வியாசர்பாடியில் அமைந்துள்ள கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் மடாலயம். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் மடாலயத்தில் சுமார் 9 மகான்களின் சமாதிகள், ஜீவ சமாதிகள் இருக்கிறது. கரப்பாத்திரம் சுவாமிகளது மகிமைகள் மற்றும் அவர் செய்த அற்புதங்கள் நீண்டது. அவற்றை ஒரே நாளில் சொல்லிவிட முடியாது. 9 மகான்களுடைய சமாதிகள் இருக்கிற ஒரு பெரிய மடாலயம், மிகப்பெரிய நந்தவனம், குளம்னு தோட்டம் குளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சிவன் கோவில் அமைப்போடு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அழகான ஒரு மடாலயம். பல ஜீவ சமாதிகள் ஒரே இடத்துல இருக்கிற இடம் அது. இதை முதல்ல ஒரே நாள்ல சொல்லிட முடியுமா இதனுடைய சிறப்பை? அதனால 9 நாட்களுக்கு தொடர்ந்து பார்க்க போகிறோம். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் பல மகிமைகள், அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும் முன் இன்று வியாசர்பாடியில் உள்ள ரவீஸ்வரர் உடனுரை மரகத அம்மன் ஆலய வரலாறை பற்றி பார்ப்போம். ரவீஸ்வரர் கோவில் 5000 ஆண்டுகள் பழமையான கோவில், வியாசர் வழிபட்ட ஸ்தலம். அதனால்தான் இந்த ஊருக்கு வியாசர்பாடி என்னும் பெயர் வந்தது. எந்த வியாசர் வேதங்களை தொகுத்தாரோ, எந்த வியாசர் நமக்கு மகாபாரதம் தந்தாரோ, அத்தகைய அந்த வியாசர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கஷேத்திரத்தை வழிபட்டு இருக்கிறார். காசியை விட இந்த கோவில் பழமையானதுன்னு பலர் சொல்கிறார்கள். அத்தகைய இந்த ஸ்தலத்து சிவன் சூரியனால் பூஜிக்கப்பட்டவர். அதனால்தான் இந்த ஸ்தலத்து சிவனுக்கு ரவீஸ்வரன் என்னும் பெயர் வந்தது. சூரியனின் பல பெயர்களில் ரவியும் ஒன்று. வியாசர் முதலான ஞானிகள் வந்த பொழுது இது ஒரு அழகிய கிராமமாக இருந்ததாம். வியாசர் காலம் வரைக்கும் போக வேணாம், வள்ளலார் காலத்தை பார்ப்போம். ஏன் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, வள்ளலார் காலம்னு எடுத்துட்டா கூட ஒரு 160 ஆண்டுகள் கிட்ட பின்னோக்கி போகணும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கூட வியாசர்பாடி அழகான ஒரு பசுமையான கிராமமாக இருந்தது. இந்தியா முழுக்க பல கோவில்கள் நம்ம பார்த்தோம்னா, குறிப்பா சவுத் இந்தியா, தமிழ்நாடா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பல ஊர்கள்ல அம்மனுக்கு பச்சையம்மன், மரகதாம்பாள் அப்படின்னு பேரு. மரகதாம்பாள்னாலும் பச்சையம்மன்னாலும் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அந்த மாதிரி ரொம்ப பசுமையான கிராமமாக இந்த வியாசர்பாடி ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் உண்மையிலேயே மரகதத்தால் ஆன ஒரு அம்மன் விக்கிரகம் கூட இதுக்கு முன்னாடி இங்க இருந்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறார்கள். தினமும் இன்றும் இந்த ஸ்தலத்து சிவனை சூரியன் 3 வேளையும் வழிபடுவதாக ஐதீகம். அதற்கு ஏற்றவாறே 3 வேளையும் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது மாலை போல் வந்து விழுமாறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது. இன்று நிறைய கட்டடங்கள் இந்த கோவிலை சுற்றி முளைத்து விட்டதால் முன்பு பட்ட அளவு இப்பொழுது சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படவில்லை என்றாலும் சூரியன் சிவனுக்கு செய்யும் வழிபாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சூரியனின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துட்டா அது எக்கச்சக்கமானது. இப்ப இந்த நவகிரக கஷேத்திரம் போறது, நவகிரக ஸ்தலங்களுக்கு போறதுங்கிறது கொஞ்ச நாளா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. உலகத்துல உள்ள கோடான கோடி எல்சிடி எல்இடி லைட் ஒன்னா சேர்ந்தாலும் சூரியனோட வெளிச்சத்தை ஜெயிச்சிட முடியுமா? சூரியனுக்கு முன்னாடி எந்த சக்தியும் எடுபடாது. ஒருவருடைய ஜாதகத்துல சூரியன் ஸ்ட்ராங்கா இருந்தா மீதி 8 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து தடுத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் அந்த சூரியனுடைய சக்தி. இப்போ செவ்வாய்க்கான கோவில்னு வைத்தீஸ்வரன் கோயில சொல்லுவாங்க. செவ்வாய்க்கான கோவில்னு வைத்தீஸ்வரன் கோயில சொல்லுவாங்க. அந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல என்ன செவ்வாயை தனியா பூஜை பண்றாங்களா? இல்ல சிவன் தான் மூலவர்.
செவ்வாய்க்கு தனி சன்னதி இருக்கு, அது வேற. பட் எதனால அது செவ்வாய்க்கான கஷேத்திரம்ங்கிறாங்க? செவ்வாய் வந்து வழிபட்ட கோவில், அங்காரகன் வழிபட்ட கோவில் வைத்தீஸ்வரன் கோவில், அதனால செவ்வாய்க்கான கஷேத்திரம்ங்கிறாங்க. அதே மாதிரி திருவெண்காடு அது புதனுக்கான கோவிலா? புதன் வந்து சிவன் அங்க வழிபட்டார், புத பகவான் சிவனை வழிபட்ட இடம். திருநள்ளாறு அது என்ன சனி சிக்கனாப்பூர் மாதிரி சனிக்கான தனி கோவிலா? இல்ல, அங்கே சனைச்சரன் சிவனை வழிபட்டார். இந்த நவகிரக கோவில்னு சொல்ற எந்த இடமா இருந்தாலும் அங்க நவகிரகங்களுக்கு முக்கிய பூஜை கிடையாது. நவகிரகங்கள் வந்து அங்க சிவனை வழிபட்டார்கள். அப்ப சிறப்பு யாரு? சிவனுக்கா இல்ல நவகிரகங்களுக்கா? சிவனுக்கு தான் முதல் சிறப்பு. ஆனா நம்ம சூரியனுக்கான கோவில் சூரியனார் கோவில்னு எடுத்துட்டா அங்க சிவனே சூரியனா இருக்கார், சூரியனே சிவனா இருக்கார். சிவ சூரியன் தான் பேரு. சூரியன் சிவனா இருக்கார், நாராயணனா இருக்கார், சூரிய நாராயணன் சொல்றோம். இந்த 9 கிரகங்கள்ல எதுக்குமே இல்லாத சிறப்பு சூரியனுக்கு இருக்கு. அதனாலதான் ஆதிசங்கர பகவத் பாதாள் ஷண்மார்க்கங்கள்ல சௌரத்திற்கும் ஒரு இடம் கொடுத்தார். நவ கிரகங்கள்ல கிரகம்ங்கிற அந்த ஸ்தானம், நட்சத்திரம்ங்கிற அந்த ஸ்தானம் ரெண்டும் இருக்கிறதுனா அது சூரியனுக்கு மட்டும்தான். சூரியனை நட்சத்திரம்னு சொல்லலாம். உருண்டை வடிவத்துல கோள வடிவத்துல இருக்கிறதுனால அதை கோள் அப்படின்னு சொல்லலாம். பூகோளம்னு சொல்றாங்களே பெரியோர்கள், பூகோளம்னா என்ன? உருண்டை அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ஜாகிரபிம்பாங்க. ஜாகிரபினா சரியான பொருள் வராது. ஆனா பூகோள சாஸ்திரம், பூகோளம்ங்கிற அந்த சமஸ்கிருத வார்த்தை தான் அழகான சரியான பொருள் கொண்டது. உருண்டை வடிவத்துல இருக்கிறத பத்தின படிப்புக்கு தான் பூகோளம் அப்படின்னு பேரு. அப்ப எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அந்த அளவு சூரியனுக்கு சிறப்பு இருக்கிறது. அத்தகைய சூரியன் வந்து இங்க சிவபூஜை செய்திருக்கிறார். அதனால சூரியனோடு சம்பந்தப்பட்ட எந்த கோவில்களை நம்ம வழிபட்டாலும் அதுல நம்முடைய நவகிரக தோஷங்கள் எல்லாமே தீந்துரும். சூரியனுக்குள்ள எல்லாம் அடக்கம். தனியா சந்திரனுக்கு ஒரு கோவில், செவ்வாய்க்கு ஒரு கோவில், புதனுக்கு ஒரு கோவில், வியாழனுக்கு ஒரு கோவில், சுக்கிரனுக்கு ஒரு கோவில், சனிக்கு ஒரு கோவில், ராகுக்கு கோவில், அந்த மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை. சூரியனோடு சம்பந்தப்பட்ட கோவில்கள்ல எல்லா நவகிரக தோஷங்களும் தீந்துரும். அப்படிங்கிறதுதான் முக்கிய சிறப்பு. இன்னும் சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். என்னன்னா இப்ப சூரியன் வழிபட்ட கோவில் அப்படிங்கிறாங்க. சூரியன் பூமியை விட பல மடங்கு பெருசு. அவ்வளவு பெருசா இருக்கிற சூரியன் ஒரு கோவிலுக்குள்ள வந்து வழிபடுறதுங்கிறது நடக்கிற காரியமா? இந்த மாதிரியான கோவில்கள் இருக்கிற தெருவுல நம்முடைய பெரிய சைஸ் காரே போக மாட்டேங்கிறது. அப்படி இருக்கிறப்ப சூரியன் இந்த கோவில் உள்ள வந்து வழிபட்டாராமா? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் ரொம்ப அறிவுபூர்வமா பேசுறதா நினைச்சு பேசுறாங்க. எனக்கே கூட சின்ன வயசுல அந்த சந்தேகம் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி இதை விளக்குறேன். மோடி ஜப்பான் போறாருன்னு வச்சுப்போம். இந்திய பிரதமர் ஜப்பான் போறார். இந்தியாவே ஜப்பானுக்கு போறதுங்கிற மாதிரி நம்ம அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுட்டா இந்தியாவோட சைஸ் என்ன, ஜப்பான் நாட்டோட சைஸ் என்ன? அப்படியே ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ள போக முடியுமா? முடியாது இல்ல. அந்த மாதிரி சூரியன் வழிபட்டதுன்னா அந்த சூரியன்கிற கிரகமே வந்து வழிபட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் சின்னதாவும் பெருசாவும் கவுன்சிலர்ல இருந்து ஆரம்பிச்சு எம்எல்ஏ, எம்பி, மந்திரிகள், அதுக்கப்புறம் முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி, இப்படி எந்த நாடா எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலையும் பல தலைவர்கள் இருக்காங்க. சின்ன தலைவர்கள், பெரிய தலைவர்கள்னு. அந்த மாதிரி கோடான கோடி கோள்கள் இருக்கு. எல்லா பிளானட்ஸ்லயுமே ஏதோ சில உயிரினங்கள், சில சக்திகள் இருக்கு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி அந்த சூரியன்கிற மிகப்பெரிய கோள்ல இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒட்டுமொத்த சூரியனுக்கு அதிபர் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அத்தகைய அந்த சக்தி வந்து கோவில்ல வழிபட்டது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது வந்து சூரியன் வழிபட்ட கோவில், சந்திரன் வழிபட்ட கோவில், செவ்வாய் வழிபட்ட கோவில்னா அந்த கிரகமே வந்து வழிபட்ட கோவில்னு அர்த்தம் கிடையாது. அந்த கிரகத்துக்கு அதிபதி யாரோ அவர் வந்து வழிபட்டிருக்காரு. அந்த வகையில அந்த சூரியன்கிற கிரகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஆதித்யனால் வழிபடப்பட்ட கோவில் இந்த ரவீஸ்வரர் கோவில். ஆலயம் என்றால் என்ன? ஆன்மா லயப்படும் இடமே ஆலயம். ஆகம விதிகளின்படி கட்டப்பட்ட மிக பழமையான கோவில்களில் நமது ஆன்மா நிச்சயம் லயப்படும். இந்த ரவீஸ்வரர் கோவிலில் எனக்கு ஆன்மா லயப்பட்டது, பயப்பட்டது, மனதின் கண் பல புலப்பட்டது. அதே ஆனந்தத்துடன் நாளையிலிருந்து கரப்பாத்திரம் சிவபிரகாச சுவாமிகளின் சிறப்புகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.